ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு அரண்மனை 4 படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கதைய பார்த்துட்டு வந்துரலாம். இந்த கதை மத்த கதைய விட ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும், புதுமையாவும் இருந்தது. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லேயே ஒரு பூசாரி ஒருத்தர காட்டுறாங்க. இவரு ஒரு அசலூர்ல நடக்கிற ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டுருக்காரு. அந்த கோயில் திருவிழா வந்து சாதாரணமா வருஷம் வருஷம் நடக்கிறது கிடையாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நடக்கும். இவரு படகுல அவரோட பொண்ணோட போயிட்டுருக்காரு. அப்படி பூசாரி போயிட்டுருக்கப்பயே அம்மனோட சக்திய பத்தி பொண்ணுக்கு எடுத்து சொல்லிட்டே வந்துட்டுருக்காரு. பொண்ணும் அந்த தண்ணீல வந்து கைய வச்சு விளாண்டுட்டு வரப்ப ஏதோ ஒரு கட்ட அவளோட கையில கீறி ரத்தம் வந்து தண்ணீல கலக்குது. அதே மாரி இந்த துடுப்பு போட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது ஒரு பாறையில அந்த துடுப்பு போய் மாட்டிக்குது. அத எடுக்கும்போது ஏதோ ஒண்ணு கருப்பு கலர்ல அப்படியே வருது. ஏதோ ஒரு தீய சக்திய அடைச்சு வச்சிருந்தத இவரு தொறந்து விட்டுட்டாரு போல. பத்தாததுக்கு அவரோட பொண்ணு கையிலேருந்து வேற ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்துச்சா, அந்த தீய சக்தி போய் அவரோட பொண்ண அட்டாக் பண்ணிருச்சு. ஆக்சுவலி இந்த தீய சக்தி வேற எதுவும் இல்லங்க. பாக்குங்கிற ஒரு தீய சக்தி தான். ரொம்பவே கொடிய தீய சக்தி. இத மனுஷ சக்தியால அடக்கவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும் தான் இத கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்கள கொன்னுட்டு அவங்க உருவத்துக்கு இது மாரி அவங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட போயி அவங்க வீட்ல இருக்க எல்லாரையுமே கொன்றும். ஸோ இந்த மாரி தான் அவரோட பொண்ணு திரும்பி பார்த்தா, அவரோட பொண்ணு மீன எடுத்து கடிச்சுக்கிட்டு இருக்கா. இத பார்த்தவரு, "என்னம்மா இது புது பழக்கம், மீனெல்லாம் எடுத்து கடிச்சுக்கிட்டு இருக்க, தூக்கி போடுன்னு" சொல்லும்போது தான் அவரு ஒண்ணு பார்க்குறாரு. அவரோட பொண்ணு இறந்து ஆத்துல மிதந்துகிட்டு இருக்கா. ஸோ இது பாக்கோட வேலை தான். பாக்க தான் கொன்னுட்டு அவரோட மகள் உருவத்த எடுத்துருச்சுன்னு இந்த பூசாரிக்கு தெரிய வருது. இவரு சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கும் நெறைய மாயாஜாலம்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல பூசாரி தான் போல. டக்குன்னு அந்த தீய சக்தி மேல ஒரு புனித நீர தெளிச்சு அதோட ஆன்மாவ கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம், "என் மகள நீ கொன்னுட்ட. என் மனைவி கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன்? அதனால உன்னோட ஆன்மா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ தான் என் மகள காலம் முழுக்க நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே இந்த பொண்ண அழைச்சிட்டு போயிடுறாரு. பாக்குங்கிற தீய சக்தியோட ஆன்மாவ தான் இப்ப இவரு கண்ட்ரோல் எடுத்துட்டாரு இல்லையா? இப்ப அதோட அவரோட மகளோட உருவத்துல மட்டும் தான் இருக்கும். அந்த தீய சக்திக்கு எந்த பவருமே இருக்காது. இவரு சொல்றத கேட்டு தான் ஆகணும். ஸோ இப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்க முடிச்சுட்டு நம்ம படத்தோட ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ ஒரு வக்கீலா இருக்காரு. இவரு நீதி, நேர்மை, நியாயம்னு இருப்பார் போல. அவரு ஆஃபீஸ்லயே போர்டு வச்சிருக்காரு. நேர்மையானவர்கள் மட்டும் என்னிடம் அணுக வேண்டும்னு சொல்லிட்டு. யார் அப்புறம் இவர்ட்ட கூட்டம் வரும்? இவருக்கு கூட்டமே வரமாட்டுது. பண கஷ்டம் வேற. ஹீரோவோட அவங்க அத்தை இருக்காங்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னா, "எப்பா நான் உனக்கு ஒரு கேஸ் கூட வரமாட்டுது. நானே ஒரு கேஸ கொண்டுட்டு வந்திருக்கேன். இதையாவது எடுத்து நடந்து கொஞ்சமாவது காசு பார்க்கலாம்ப்பா. சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ற 2 பேர் வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்காதனால ஓடி வந்துட்டாங்க. நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, சரிம்மா உங்க அப்பா பேர் என்னன்னு விசாரிச்சா, அந்த ஏரியாலயே ஒரு பெரிய ரவுடியோட பொண்ணுன்னு தெரிய வருது. இத கேட்ட ஹீரோ பயந்துகிட்டு, "அட போம்மா நீ உங்க அப்பா கூடயே" அப்படின்னு சொல்ல, "என்ன சார் இப்படி கடைசி நேரத்துல இப்படி பண்றீங்களேன்னு" சொல்ல, கடைசியில அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணோட பேர் செல்வின்னு சொல்லிட்டு. செல்வின்னு பேரை கேள்விப்பட்டோனே அவர் வர ரவுடிங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாரு. உடனே அந்த பொண்ணும் கேட்குறா, "நீங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என் பேரை சொன்னோனே எப்படி எனக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு" கேட்டோனே தான் ஹீரோ ஒண்ணு சொல்றாரு. "தங்கச்சி பேரு செல்விதாம்மா. எனக்கு என் தங்கச்சினா ரொம்ப உயிர். அவள் லவ் பண்ணா எங்க அப்பா ஒத்துக்கல. அதனால வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா. அதனால தான் என் தங்கச்சி பேரை நீ வச்சிருக்கனால உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு" சொல்றாரு. ஸோ தங்கச்சினா அவ்வளோ பாசம்னு தெரிய வருது. சரி அந்த தங்கச்சி இப்போ எப்படி இருக்காங்க, யாரு என்னன்னு காட்டுறாங்க. அந்த தங்கச்சி வேற யாரும் இல்லைங்க, தமன்னா தான். ஸோ வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து எப்போதும் காலைல ஜாக்கிங் போவார் போல. அதே மாதிரி நான் இன்னைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலைல போறாரு. இவர் ஜாக்கிங் போயிட்டு இருக்கப்ப அந்த சைடு ஒரு பையன், ஊர் தலைவரோட பையன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். "என்னப்பா வீடியோ எடுக்கிறேன்னு" கேட்டா, "ஆமாண்ணா நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம ஊரில் இருக்க அந்த செடி கொடியெல்லாம் வீடியோ எடுத்து போடலான்னு போட்டுட்டு இருக்கேன்னு" சொல்ல, சரி, சரி, ஆல் த பெஸ்ட்டுப்பான்னு சொல்லிட்டு செல்வியோட ஹஸ்பண்டும் மேற்கொண்டு நடந்துகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அந்த ரோட்ல திடீர்னு ஒரு புகையா வருது. இது என்னடா புகையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் கிட்டக்கன போறாரு. ஏதோ ஒன்று டக்குன்னு அவரோட காலை பிடிச்சி இழுத்து அவரை கீழே தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த புகையிலேருந்து இவர் ஏந்திரிச்சு வராரு. ஆனால் ஆட்டிடியூட்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி அந்த பாக்கு தான் நினைக்கிறேன். அந்த பாக்கு வந்து ஹீரோவை கொண்டுட்டு அவரோட உருவத்தை எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ரூபத்தில் இருக்க அந்த தீய சக்தி வீட்டுக்கு வந்தோடனே செல்வியை பார்த்து, "நம்ம பசங்க எங்கன்னு தான் கேட்குது." செல்வியும், "ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் நான் பசங்களை காட்டுவேன்னு" சொல்லிட்டு இவங்க ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஊரில் இருக்க 4, 5 மக்கள் ஓடி வந்து நம்ம செல்வி கிட்ட வந்து, "அம்மா வாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வாக்கிங் போனவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து ரோட்டில் கிடக்குறாருன்னு" சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. செல்வியும் பதட்டத்தோடய ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஊர் தலைவர் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா, யூடியூப் சேனலில் போடுறதுக்காக. வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க ஊர் மக்களோட ஓடின செல்வி இங்கே கிணத்துல தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு
பக்கத்துல செல்வியோட பொண்ணு வேற அடிபட்டு தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. இத பார்த்த ஊர் தலைவர் பையன் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவ தேடி போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து செல்விங்கிறது உங்க தங்கச்சி தானப்பா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. இத கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட தங்கச்சியான செல்வி இருந்த ஊருக்கு போறாரு. அங்க இருந்து அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, "உங்க செல்வியோட ஹஸ்பண்டுக்கும் சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லப்பா. நீயும் எங்க இருக்கன்னு தெரியல. தேடி கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால தான் சடங்கெல்லாம் நாங்களே பண்ணிட்டோம்" அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வாக்கிங் போன உன் செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இத கேள்விப்பட்ட உன் தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்துட்டா. உன் தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்தத பார்த்த அந்த சின்ன குழந்தை தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டு இப்போ கோமால இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவால இது எதையுமே நம்ப முடியல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. மட்டும் இல்லாம செல்வியும் செல்வியோட ஹஸ்பண்டும் தங்கியிருந்தாங்களே, அந்த அரண்மனை இவங்க வாங்கலான்னு ஒரு ஏற்பாடுல இருந்திருப்பாங்க. பாதி காசு குடுத்துருப்பாங்க. மீதி காசு இன்னும் குடுக்காம இருந்திருப்பாங்க. இவரு தாங்க இந்த அரண்மனையோட ஓனரு. இந்த அரண்மனையிலே ஒரு ஓரமா தங்கியிருக்காரு. மீதி காச வசூல் பண்ணிட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு. பத்தாததுக்கு செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட். அவர் கூட 2 பேர பார்ட்னரா சேர்த்து இந்த அரண்மனைய வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்ட்னர்ஷிப்ல சேர்த்திருப்பாங்க. இவங்க வேற காசு கொஞ்சம் குடுத்துருப்பாங்க. இப்ப இவங்களுமே இந்த அரண்மனைக்கு மீதி காசு குடுக்குறதுல பொறுப்பு இல்லையா? அதனால இவங்க 2 பேருமே அந்த வீட்லயும் இருக்காங்க. ஹீரோவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவரு எப்படி மீதி காசு குடுத்து அரண்மனைய வாங்குவாரு? அதனால அரண்மனையோட ஓனர்ட்ட போய், நாங்க குடுத்த அந்த பாதி காச நீங்க எங்கள்ட்ட திரும்ப குடுத்துருங்க. நாங்க வாங்குற ஐடியால இல்ல. எங்கள்ட்ட காசு இல்லன்னு சொன்னா, அவரு ஐயோ! நானே ஏகப்பட்ட கடன்ல இருந்தேன்ப்பா. அந்த காச வச்சு தான் கடன்லாம் அடைச்சேன். மீதி காச வச்சு தான் என் பேத்தி கல்யாணத்த நடத்தலான்னு சொல்லியிருந்தேன். என்ன இப்படி பண்றீங்களேன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல பார்ட்டி வந்தா வித்தோன்னா, வர காச வேணா ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோவோட தங்கச்சியான செல்விக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில மூத்த பொண்ணு தான் அடிபட்டு கோமால இருப்பா. 2வது பையன் அங்கேயே தான் அரண்மனையில விளையாண்டுட்டு இருப்பான். பபிள்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கப்ப, திடீர்னு அந்த பபிள்ஸ் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய பபிள்ஸ் ஆகுது. அதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இத பார்த்து இவனும் பயந்து அம்மான்னு ஓடுறான். ஹீரோவும் என்னடான்னு சொல்லி போய் பார்த்தா, ஹீரோவையும் தள்ளி விட்டு அவன் ஓடுறான். சரி சின்ன பிள்ளை ஏதாவது பார்த்து பயந்துப்பான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினான அதாவது இந்த ஜமீன்தாரோட இந்த அரண்மனையோட ஓனரோட பேத்திய காட்டுறாங்க. இவங்க வந்து டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க. அரண்மனையிலே வச்சு செல்வியோட மூத்த பொண்ணு கோமால இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தாத்தா இவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத இந்த கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல கட்டி அதுல பொதுமக்களுக்கு நெறைய உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் இருக்க ஹீரோ இன்னும் அவங்க தங்கச்சி செல்வி புதைச்ச இடத்த இன்னும் போய் பார்க்கவே இல்ல இல்லையா? அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையனோட ஜீப்ல போய் பார்க்குறாங்க. அப்ப அந்த சமாதிய பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது செல்வி லவ் பண்ண டயத்துல அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சூசைட் பண்ணிக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. ஹீரோ தான் போய் காப்பாத்துவாரு. இனிமேல் இந்த மாரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி குடுன்னு சொல்லியிருப்பாரு. நான் இனிமேல் இந்த மாரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு செல்வி சத்தியம் பண்ணி குடுத்துருப்பாங்க. என் தங்கச்சி சத்தியம் பண்ணி குடுத்தத எப்போதுமே மீற மாட்டா. அவ கண்டிப்பா தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன்னு சொல்ல, ஊர் தலைவரோட பையனும், வாங்கண்ணா போலான்னு சொல்லிட்டு ஜீப்ல அழைச்சிட்டு போறப்ப, கடைசியா செல்வியோட ஹஸ்பண்ட் வாக்கிங் போனப்ப இவரு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு இல்லையா? யூடியூப் விளாகுக்காக. அப்ப அதுல ரெக்கார்ட் ஆன வீடியோஸ வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப வந்து அந்த வீடியோல வந்து அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, தூரத்துல யாரோ ஒரு சாமியார் வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் வாக்கிங் போறத ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. பூசாரியோட ஃபோட்டோவ பார்த்த ஊர் தலைவர் பையனும், "ஐயய்யோ! இந்த பூசாரி வந்து உங்க தங்கச்சி இறந்தப்ப நாங்க மார்ச்சரியிலேருந்து உங்க தங்கச்சி பாடிய வாங்கிட்டு வந்தப்பயும் நான் அங்க பார்த்தேங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப, ஏதோ ஒரு உருவம் மாரி வந்து கார்ல ஏறுது. இத பார்த்து அவரு டக்குன்னு சடன் பிரேக் போட்டுறாரு ஊர் தலைவர் பையனும். ஸோ இப்படி ஒரு உருவம் மாரி வந்தது காட்டுக்குள்ள போற மாரி தெரியுது. ஹீரோ உடனே இறங்கி போறாரு. ஊர் தலைவர் பையனும், "ஐயோ! அண்ணா அண்ணா வேணாம் இருங்க" அப்படின்னு சொல்ல, "நீ பயப்படாம காருக்குள்ளயே இருப்பா. நான் என்னான்னு பார்த்துட்டு வரேன்னு" சொல்லி இறங்கி போனவருக்கு, தூரத்துல ஏதோ யாரோ ஒரு மனுஷன் நிக்கிற மாரி தெரியுது. இவரும் யாருன்னு கிட்டக்கன போறாரு. சைடுல ஏதோ குரங்கு தாவுன மாரி இருக்கும். திரும்பிட்டு இப்படி பார்க்கறதுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சிரும். இங்க ஹீரோ அங்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க ஊர் தலைவர் பையன் காருக்குள்ளயே உட்காந்துருப்பான். திடீர்னு பார்த்தா கார் முன்னாடி பார்த்தா செல்வியோட உருவம் வந்து நிக்கிது. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹீரோ வந்து பார்க்குறாரு. கார் இருந்த இடத்துல கார காணோம். சரி பயந்து வீட்டுக்கு போயிருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வீட்டுக்கு நடந்தே போயிடுறாரு.
இங்க வீட்ல செல்வியோட குட்டி பையன் வந்து அரண்மனையில விளையாண்டுகிட்டு இருக்கான். செவுத்துல பால போட்டு அடிச்சு, அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். ஸோ பவுன்ஸ் ஆயி வந்த பாலு ஒரு நிமிஷத்துல அந்த செவுத்துக்குள்ளேயே போயிருது. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்புட்றா அது செவுத்துக்குள்ள போணுச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஒரு சாமியார் வந்து செல்வி இறந்தப்பயும் இருந்திருப்பாரு. அதே மாரி செல்வியோட வீட்டுக்கார் ஜாக்கிங் போனப்பயும் மறைஞ்சிருந்து பார்த்துருப்பார் இல்லையா? அந்த சாமியார் ஒரு ருத்ராட்ச மாலைய எடுத்துட்டு அரண்மனை முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த அரண்மனை கிட்ட வந்தோனே அந்த ருத்ராட்ச மாலை வேகமா சுத்தி அப்படியே அறுந்து விழுகுது. அவருக்கு இந்த அரண்மனையில ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியுது. சின்ன பையனும் ரொம்ப நேரம் அந்த செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா பால் உள்ள போணுச்சு இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு, அங்க ஹீரோயினும் "என்னடா இங்க தனியா பண்ணிட்டு இருக்க? வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு லைட்லாம் ஆன் ஆயி ஆஃப் ஆகுது. குட்டி பையனும் டக்குன்னு ஹீரோயின் கைய விட்டுட்டு பயந்துகிட்டு ஓடி போயிடுறான். ஹீரோயினும் "என்ன இது பழைய லைட்டு ஃபியூஸ் போச்சு போலன்னு" சொல்லிட்டு எதார்த்தமா அந்த குட்டி பொண்ணு கோமால இருக்க ரூம பார்த்தா, அங்க யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாரி இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள போய் பார்க்குறாங்க. திடீர்னு எல்லா பொருளும் மேல இதாகுது, பறக்குது. இவங்க பயந்து போயிடுறாங்க. எல்லா ரூம் ஜன்னல் கதவும் சாத்துது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாருன்னு கதவ தட்டிட்டு இருக்காங்க. நேரத்திலே அந்த ரூம் கதவு எல்லாமே ஓப்பன் ஆயிருது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஜன்னல் வழியா ஏதோ ஒரு உருவம் போறத இவங்க நல்லா பார்த்துடுறாங்க. இத பத்தி அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோவோட அத்தைகிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி அத்தையுமே அந்த பேய் உருவத்த என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துருக்காங்க போல. நம்ம பார்த்தது நமக்குள்ளேயே வச்சிருந்துருக்கலாம். இத வெளிலலாம் சொன்னோம்னா அரண்மனை யாரும் வாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் மூடி மறைச்சிடுறாங்க. இப்ப கிளம்புன ஹீரோவ வந்து வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துரலான்னு சொல்லி கூப்பிட, சரின்னு ஹீரோவுமே ஜீப் எடுத்துட்டு ஹீரோயின அழைச்சிட்டு கோயிலுக்கு போறாங்க. ஸோ திருவிழாக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஹீரோயின் இந்த திருவிழாவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது சின்ன ஊரா இருக்கு. சிம்பிளா திருவிழா நடக்கும்னு நெனச்சேன். என்ன இவ்ளோ கிராண்டா நடக்குதுன்னு சொல்ல, ஏங்க இது சாதாரண திருவிழா கிடையாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கிற திருவிழா. பல ஊர்லேருந்துலாம் இந்த திருவிழாவ கலந்துக்கிறதுக்காக பார்க்க வருவாங்க. அவ்ளோ சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லாம ஒரு பெரிய அம்மன் சிலை ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த அம்மன் சிலைய செய்றதுக்கு 2 மாசத்துக்கு மேல ஆகும். இந்த திருவிழாவோட திருக்காட்சியே அசுரன வதம் பண்றது தான். அந்த அசுரனோட உருவம் பத்தி எரியிறப்ப இந்த மொத்த ஊருமே அவ்ளோ பிரகாசமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு பூசாரிய பார்த்தோம் இல்லையா? அந்த பாக்குங்கிற தீய சக்திய கூட அவரோட பொண்ணு உருவத்துல இருக்கும். அத கொண்டு போய் வீட்ல வச்சு அவர் பொண்ணு மாரியே நடிக்க வச்சுட்டு இருப்பாரு இல்லையா? அந்த பூசாரி இந்த திருவிழாக்கு வராரு. வந்து அந்த கோயிலோட கலசத்த பார்க்குறாரு. ஏதோ ஒரு கலசம் ஓப்பன் ஆகியிருக்கு. இத பார்த்து அவரு பயந்து ஓடுறாரு. என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோ கோயிலுக்கும் எங்கேயோ வெளில போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கப்ப, அந்த ஊர் தலைவரோட பையனோட ஷூ ஒண்ண ஒரு நாய் கவ்விட்டு போது. இத பார்த்து அவரு சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்தா, ஊர் தலைவரோட பையனோட ஜீப் அங்க ஆக்சிடென்ட் ஆயி கிடக்கு. அந்த ஊர் தலைவரோட பையனும் இறந்து கிடக்குறான். இத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனையும் இவரு பாஸ் பண்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசியா ஹீரோ தான் ஊர் தலைவரோட பையன் கூட இருந்தது. ஸோ அவனோட சாவுக்கு இவரு தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவ பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இல்லங்க நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? அவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு நெனச்சேன். அவன் இங்க இறந்து கிடக்கிறதே எனக்கு தெரியாதுங்கன்னு" சொல்ல, இவங்க பேசிட்டு இருக்கப்பயே அந்த பூசாரி வந்து இங்க நிக்கிறாரு. அந்த பூசாரிய பார்த்தோனே ஹீரோக்கு டவுட் வந்துருது. எனக்கு என்னமோ அந்த பூசாரி தான் அவர கொன்றுப்பான்னு தோணுது. ஏன்னா, என் தங்கச்சி இறந்த இடத்துலயும் இவரு இருந்திருக்காரு. என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்த இடத்துலயும் இவரு இருந்திருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கும் வந்திருக்காருன்னா, எனக்கு இவர் மேல தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணவும், போலீஸ் ஆஃபீசர்லாம் "என்னங்க நீங்க சாமியார போய் குறை சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஊர் தலைவரோட அப்பாக்கு வந்து சந்தேகமா இருக்கு. "தம்பி இவ்வளோ இது எடுத்து சொல்றாப்புல, அந்த பூசாரி என்னன்னு புடிச்சு விசாரிங்கப்பான்னு" சொல்ல, சரின்னு போலீஸ் ஆஃபீசர்ஸும் அந்த பூசாரிய தேடலான்னு இருக்காங்க. பூசாரிய பிடிக்கிறதுக்குள்ள அவரு எங்கேயோ மாயமா போயிட்டாரு. இனிமேல் அவர எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தா குட்டி பையன் எதையோ பார்த்து மறுபடியும் பயந்து ஓடுறான். ஹீரோ என்னடா இவன் பயந்து ஓடுறானேன்னு சொல்லிட்டு அவன சமாதானப்படுத்தினா, அவன் ஹீரோவையும் தள்ளி விட்டுட்டு போறான். அப்ப அந்த டெஸ்க்ல இருந்த சில புக்கெல்லாம் கீழ விழும். அத எடுத்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் ஹீரோ ஒண்ண நோட் பண்றாரு. திருவிழா அன்னைக்கு தான் நம்ப கோமால இருக்காங்க இல்லையா? செல்வியோட பொண்ணுக்கு பர்த்டேன்னு தெரிய வருது. 10ஆவதுக்கு இறந்து போனாரு இல்லையா? ஊர் தலைவரோட பையன். அவருக்குமே அன்னைக்கு கோயில் திருவிழா அன்னைக்கு தான் பர்த்டேன்னு தெரிய வருது. ஏதோ ஒண்ணு இடிக்குதேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் சந்தேகப்பட்டு அந்த ஊர் மக்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோட ரூமை உடைச்சு உள்ள போய் பார்க்குறாரு. அப்போ ஹீரோக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிது. இந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த திருவிழா டயத்தில் பிறந்தது செல்வியோட பொண்ணு, அடுத்து ஊர் தலைவரோட பையன், அடுத்து இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர்னு தெரிய வருது. இவங்க 3 பேருமே ஒரே
டேட்டில் ஒரே நேரத்தில் ஒரே ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்களுக்கு சிகப்பு கலரில் ஒரு மச்சம் இருக்கும். அது ஒரு அதிசய மச்சங்கிறதையும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. என்ன சந்தேகப்படுறாருன்னா இந்த அதிசய மச்சம் உள்ளவங்களெல்லாம் பார்த்து இந்த பூசாரி கொலை பண்ணுறாரோங்கிற சந்தேகத்தில் வீட்டில் இருக்க ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கோமாவில் இருக்க பாப்பாவோட ரூமை உடனடியாக மாற்றுங்க, குழந்தைய ரூம் மாற்றிருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுமே மாற்றி வச்சிடுறாங்க. ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கப்ப ஒரு பூசாரி ஒருத்தர் வராரு. இவர் தானே ஸ்டார்டிங் சீனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பார்க்க வந்து அவரோட பொண்ணு ரூபத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரே, அவர் வந்து எம்மா நீ என் பொண்ணை வந்து திருவிழாக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அந்த பொண்ணை தொலைச்சிட்டம்மா, ஒரு பூசாரி இந்த மை போட்ட வெத்தலையை வந்து கண்ணி கழியாத பொண்ணுங்களுக்கு 3 பேருக்கு கொடுத்தா என் பொண்ணு திரும்ப கிடச்சிருவான்னு சொன்னா, அதனால் இந்த வெத்தலையை வாங்கிக்கோங்கம்மான்னு சொல்ல அத்தையுமே வாங்கிக்கோன்னு சொல்லி கம்பன் பண்ணுறனால ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இன்னொரு பொண்ணும் இருக்கா, அவகிட்டையும் நான் கொடுக்குறாமான்னு சொல்ல அவள் சின்ன குழந்தை அதெல்லாம் வேணான்னு சொல்லி ஹீரோயின் தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோட அத்தை அதெல்லாம் இல்லைம்மா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அந்த ரூம் மாற்றின விஷயம் ஹீரோயினை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச இந்த பூசாரி ரூம் கரெக்டாக எந்த ரூம் மாற்றி வச்சாங்களோ அந்த வழியை நோக்கி போயிட்டுருக்காரு. இதை பார்த்து ஹீரோயினுக்கு டவுட்டு வருது. நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி அவன் நிற்காமல் போனனால அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இந்த பூசாரியை பிடிச்சி வெளில இழுத்து போட்டுருது. அவரும் இந்த வீட்டில் யாரும் இருக்காதீங்க, இங்கே ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு. அந்த அதிசய மச்சம் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தாரு இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க இடத்துக்கு இவர் போனால் அதுக்குள்ளே பூசாரி அங்கே வந்து முந்திடுறாரு. இன்ஸ்பெக்டரை இவர் கையில் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஹீரோ போய் அந்த இன்ஸ்பெக்டர் எதுவும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்ல, சாரியோ இந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்ற தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ நான் தான் எல்லாரையும் கொலை பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த இன்ஸ்பெக்டரோட டெட் பாடி தானாக மேலே பறந்து 2 துண்டாக ஆகிது. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்பாட் அவுட்டு. இப்போ தாங்க ஹீரோக்கு புரியுது ஆக்சுவலி இந்த கொலையெல்லாம் பண்ணுறது பூசாரின்னு நினச்சி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆக்சுவலி பூசாரி மூலியமாக தான் ஹீரோக்கு தெரியுது இந்த கொலையெல்லாம் பண்ணுறது பாக்குங்கிற தீய சக்தின்னு சொல்லிட்டு. பூசாரி ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே நிறையா பேர் கூட இருக்காங்க. ஆக்சுவலி ஆரம்ப சீனில் பார்க்க வந்து அதோட ஆத்மாவை பிடுங்கி வச்சுட்டு அவர் மகளை நடிக்க வச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, இந்த ஆத்மா பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயில் இருக்க ஒரு கலசத்தில் அவர் மறைச்சி வச்சுருப்பார். ஸோ கோயில் திருவிழா டயத்துக்கு வந்த அந்த தீய சக்தி அதோட ஆன்மா அந்த கலசத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆள் வச்சு அதோட ஆன்மாவை எடுத்துருச்சு. அதோட ஆன்மா அதுக்கு கிடைச்சாலும் அதுக்கு அந்த பவர் கிடைக்கல. இந்த பவர் அதுக்கு திரும்ப வரணும்னா இதே திருவிழா டயத்தில் அந்த அதிசய மச்சத்தோட பிறந்த 3 உயிரை பலி கொடுக்கணும். அந்த 3 உயிர் தான் ஊர் தலைவரோட பையன், உன் தங்கச்சி பொண்ணு, இன்னொன்று இந்த இன்ஸ்பெக்டரு. ஃபஸ்ட்டு குறி வச்சது உன் தங்கச்சியோட பொண்ணுக்கு தான். அதுக்காக தான் உன் தங்கச்சி ஹஸ்பண்டை கொண்டுட்டு அதே உருவத்தில் வீட்டுக்கு வந்துச்சு. ஆனால் உன் தங்கச்சி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா இது நம்ம ஹஸ்பண்ட் இல்லை, ஏதோ ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ அவள் உயிரை கொடுத்து தியாகம் பண்ணி குழந்தைங்களை காப்பாற்றிட்டா. த்துக்கு இறந்து போன உன் தங்கச்சியோட ஆத்மா அந்த வீட்டில் காவலாக இருக்கு. உன் குழந்தைங்களுக்கு இந்த தீய சக்தி வீட்டுக்குள்ளே நுழையாத மாதிரி அது காவல் காத்துக்கிட்டு இருக்கு உன் தங்கச்சி. அதனால தான் உன் தங்கச்சி பொண்ணை இன்னும் இந்த தீய சக்தியால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ உன் தங்கச்சி பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாதனால அடுத்தடுத்து ஊர் தலைவரோட பையனை குறி வச்ச மாதிரியே கொன்றுச்சு. அடுத்து இன்ஸ்பெக்டரை கொன்றுச்சு. இப்போ கண்டிப்பாக உன் தங்கச்சி குழந்தைய தான் அடுத்து இது குறி வச்சிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவு நீ காப்பாற்ற ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இடையில இந்த பூசாரி வந்து பூஜை பண்ணாதான் ஏதாவது கொஞ்சமாவது அந்த தீய சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டடியில் போலீஸ் ஆஃபீஸர் வச்சுக்கிறாங்க இந்த சாமியாரை. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் போய் வேறு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக ஃபோன் அடிக்கிறாரு. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, வீட்டுக்கு யார் வந்தாலும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை வீட்டில் இருக்கவங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு ஹீரோ போயிட்டுருக்காரு. பத்தாயிரத்துக்கு இந்த பூசாரி ஸ்டேஷனில் இருக்கார் இல்லையா, அப்போ கருப்பாக ஏதோ ஒரு புகை வருது. ஆக்சுவலி அந்த பாக்குங்கிற தீய சக்தி தான் ஸ்டேஷனுக்கு வருது. எதுக்கு வருதுன்னா அந்த பூசாரி அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு தான். இவர் எதுவும் பிளான் போட்டு கொடுத்து நம்ம பிளானை சொதப்பிடுவாரோன்னு சொல்லிட்டு இந்த பூசாரியோ அவரோட மந்திர சக்தியை வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரட்டிக்கிட்டே போகிறாரு. போனவர் திரும்ப கையில் காயத்தோடு திரும்ப ஸ்டேஷனுக்கு வராரு. நான் அதை விரட்டிட்டேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அது ஸ்டேஷனில் வந்து பண்ண அக்கப்போரில் ஸ்டேஷனில் வந்து நிறையா பொருள் உடஞ்சிருக்கும், நிறையா போலீஸ் ஆஃபீஸருக்கும் அடிபட்டிருக்கும். அதனால் இந்த பூசாரியோடு சேர்ந்து அடிபட்ட போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க.
ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது, பூசாரியோட பிளட் மட்டும் நார்மலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. மனுஷங்க பிளட் மாரியே இல்லாம. ஸோ, அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியுது, இந்த பாக்குங்கிற தீய சக்திய விரட்டுறதுக்காக அவர் ஸ்டேஷன்லேருந்து வெளில போனார் இல்லையா? அப்ப இந்த பூசாரியே கொன்னுட்டு, இந்த பூசாரி உருவத்தில அந்த தீய சக்தி சுத்திட்டு இருக்குன்னு தெரிய வருது. பாக்குங்கிற தீய சக்திக்கு தடையா இருக்கிறது என்ன? ஹீரோயினோட ஆத்மா. அதாவது செல்வியோட ஆன்மா தானே அந்த குழந்தைய பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஸோ, அந்த ஆன்மாவ ஒழிக்கணும்னா, புதைச்ச அந்த டெட் பாடிய எடுத்து எரிக்கணும். அப்பதான் அந்த ஆன்மா இங்க விட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம ஈஸியா கொன்னுறலான்னு சொல்லிட்டு, இந்த பூசாரி உருவத்தில இருக்க அந்த பாக்கு என்ன பண்ணுது, ஆளுங்கள அழைச்சிட்டு போய் புதைச்ச டெட் பாடிய தோண்டி அத எரிக்க பாக்குது. தெரிஞ்ச செல்வியோட ஆவியும் அங்க வந்து பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது. இருந்தாலும் பாக்க 2 உயிர பலி கொடுத்தனால அதுக்கு சக்தி நெறையா இருக்கு. இதனால செல்வியோட ஆன்மா அந்த இடத்துல தோத்து போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த பாக்குங்கிற தீய சக்தி நெனச்ச மாரியே செல்வியோட டெட் பாடிய எரிச்சிருது. அங்கேருந்து செல்வியோட ஆன்மாவும் மறைஞ்சு போயிருது. பூசாரி உருவத்துல இருக்க அந்த பாக்குங்கிற தீய சக்தி நேரா அரண்மனைக்கு தான் வருது அந்த குழந்தைய கொல்றதுக்காக. ஸோ இது தெரிஞ்ச ஹீரோயின் வந்து குழந்தைய எப்படியாவது கோயிலுக்கு கொண்டுட்டு போயிரணும்னு சொல்லிட்டு, அத மத்த ஆளுங்கள வச்சு அந்த பூசாரிய திசை திருப்பிட்டு கோயிலுக்கு குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கும் இந்த இன்ஃபர்மேஷன சொல்ல ஹீரோவுமே நேரா கோயிலுக்கு வந்துடுறாரு. ஸோ ஹீரோ கையில குழந்தைய ஒப்படைக்க ஹீரோ வந்து எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு, அங்க 2 கட் அவுட் மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து அரக்கனோட கட் அவுட்டு, இன்னொன்னு வந்து சாமியோட கட் அவுட், அம்மன் கட் அவுட்டு. அசுரனோட கட் அவுட்லக்குள்ள வந்து நெறைய சரம் கட்டியிருப்பாங்க இல்லையா? அதுக்குள்ள ஹீரோவும் குழந்தையும் தப்பிச்சு தப்பிச்சு ஓட, இந்த பாக்குங்கிற தீய சக்தி உடாம தொரத்திக்கிட்டே வருது. ஆஸ் யூசுவல் எல்லா படத்துலயும் நடக்கிற மாரி தாங்க. அந்த வதம் பண்ற நேரத்துல அந்த கட் அவுட் எரிய போற நேரத்துல குழந்தையும் ஹீரோவும் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அம்மன் கிட்டேருந்து வந்த அந்த தீயில அந்த பாக்குங்கிற தீய சக்தி பொசுங்கி அழிஞ்சு போயிருது. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கம்பெனியோட இவங்க டை அப் பண்ணிக்கிட்டு அந்த அரண்மனைய ஹாஸ்பிட்டலா மாத்திடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. குழந்தைங்களும் அவங்களே செல்வியோட குழந்தைங்களையும் அவங்களே பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஸோ நான் நெறைய சீன கட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த படத்த சுருக்கி சொல்லியிருக்கேன். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.